அதாவது ஜஸ்ட் ஒரு ஹம்பிள்னஸ் பாத்தீங்களா, அப்படியே யாரோ மாதிரி அப்படியே பொறுமையா வராரு. பட் ஆக்சுவலி ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு பிசினஸ் மேன் எல்லாம் தாண்டி இஸ் ஆக்சுவலி செலிபிரிட்டி. அந்த லெவல்ல தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கு. ஜஸ்ட் நீங்களும் மேடையில் ஜாயின் பண்ணீங்கன்னா இட் பி கிரேட் மூமெண்ட்னா டு பிரசன்ட் ஃபியூ அவார்ட்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. நல்லா கேட்டிருக்கு, தப்பே இல்லை. இப்போ சாரோட இருக்கும்போது சொல்லி ஆகணும், எப்படி இவன் கடை பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி சாரோட வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு யங் ஏஜ் ஒரு கை எப்படி போடுவாங்களோ நிறைய வீடியோஸ்ல பாத்திருக்கேன். அந்த வாட்சை காமிக்கிற மாதிரியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பயரா இருக்கும். எனக்கு இந்த வாட்ச் மேல ரொம்ப ஆசை. எதுக்கு சொல்றேன்னா போகும்போது கழட்டி தான்ப்பா எம்ஜிஆர் மாதிரி கொடுத்துருவாருன்னு அப்படி ஒரு ஃபீல்ல தான் சொன்னேன். அந்த ரொம்ப ஹாப்பின்னு இல்ல வணக்கம். வருகை புரிந்திருக்க அனைவருக்கும், அவார்டுகளை பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கும், பிறப்பொருளை கொடுத்தவர்களுக்கு, கேமராமேன்களுக்கு, என் அன்பன் பாரதி மோகன் காளிராயன் படத்தினுடைய இப்போ ப்ரொடியூசர் படம் ரிலீஸ் பண்ணிட்டு தான் வர என்ன வச்சு தான் பண்ணாரு. அண்ணனோட அனுப்பிட்டு தான் என்ன நிகழ்ச்சின்னு கூட எனக்கு தெரியல. இன்னொரு நிகழ்ச்சியில் அங்கே நடந்துட்டு இருக்கு, காமராஜர் அரங்கத்தில் நம்ம சுஜாதா மேடம் 60 பாடிட்டு இருக்கிறாங்க எல்லாம். நம்ம விஜயலட்சுமி பைக் விஜயலட்சுமி பெரியாருக்கு உண்மையான என்னன்னா, ஆனால் கண்டிப்பாக வந்து நான் உத்தரவு விட்டாரு. அதான் சொன்னேன், எனக்கு எது பெரிய நிகழ்ச்சி சின்ன நிகழ்ச்சிங்க தெரியாது. ஆனால் அன்புக்கு என் நண்பர்களுங்க டாபிக் அந்த அன்புக்கு என்னைக்கு நான் சொல்லுவேன் உண்மையாக இருக்கணும்னு. அந்த அன்புக்கு தான் நான் வந்துட்டேன். கிட்ட ஆசையாக தான் இருந்தது பார்க்கலாம் கேட்கும் போது. அப்புறம் அண்ணனுடைய அன்புக்கு வந்துட்டேன். அவர்களுடைய எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வேறு என்ன எதிர்பார்க்குறேன் நம்மகிட்ட. நீங்க அதாவது நீங்க ஹரிபரியில கிளம்பாம இருந்தால் மட்டுமே போதும். இந்த வாட்சை நீங்க ரம்ஜானுக்கு வாங்கிக்கோங்க. ஓகே, அதுதானே எவ்வளவு பெட்டும். தேங்க்யூ சோ மச். அண்ட் திஸ் அவார்ட் இஸ் டெஃபினெட்லி ஸ்பெஷல். அவர் நட்பு ரீதியா the legend is himself standing on the stage. ரெண்டு பேர் சேர்ந்து இந்த அவார்ட் பிரசன்ட் பண்றதுல ரொம்ப பெருமைப்படுறோம். Because one is actually becoming an actor. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. He is already an actor here. And the South India Star Icon Award, the best film producer, ladies and gentlemen, put your hands together and welcome Saravanan on the stage. A huge applause, come on. Settle over here. क्या हो रहा था लीजा में? ப்ரொடியூசர் அனிமல் பிசிஎம் போடுறீங்கல்ல, யார் போட்டது? அப்ப எல்லாருக்கும் அதே மாதிரி பிசிஎம் போடுங்க. நீ தானே அது தெரிய முடியும் உனக்கு. அப்ப எல்லாருக்கும் அதே மாதிரி நல்ல பிசிஎம். உங்களுக்கு ஆக்சுவலா ஒரு ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினைச்சாரு. நீங்க இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்களா? அப்ப திருப்பி வாபஸ் வாங்கிக்கிறேன். நல்ல பாட்டா நல்லா கெத்தா பாட்டு போடு. திருப்பி வர வைக்கிறேன். அவரை நல்லா பூச்சுமே எல்லாம் பண்ணிடுவேன். கருத்தை கேட்டு கொடுங்க. ஏன்னா ஒரு நல்ல மூமெண்ட் போது நண்பர்கள் கூட இருக்கணும். ஸோ வந்து அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நண்பருக்கு வந்து நம்ம பாக்குற வேலை வந்து பெரிய விஷயமா இருக்காது, மனசு மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஒரு நண்பர் வாங்காத உடனே அந்த நண்பருக்கு வந்து அந்த கரெக்டா வந்தார்ல, அதுதான் மாஸ். சூப்பர் சார். இப்படியே வாட்ச் வாங்கிடுவேன் நினைக்கிறேன். எப்போதும் வீட்டில் ஒரு 100 வாட்ச் இருக்கும். நீ கவலைப்படாது. ஏன்னா வந்தாரு யார் பண்ண டெக்னாலஜி ஜெயிச்சிங்கன்னா அன்னைக்கு டைம் கட்டி போட்டேன். அன்னைக்கு ஏன் டைம்லாம் வீட்டில் கட்டி போட்டேன். அப்புறம் போயிட்டேன். ஏன்னா எதுக்கு அதை சொல்லிடுறேன். இந்த கொடுக்கறது மட்டும்தான் எனக்கு நினைவில் இருக்காது. இந்த டபுள் ஒரு சாம்சங் வந்துச்சு, 1,85,000. வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்த போது நான் டபுள் டோர் கூட வெயிட் எப்படா வச்சுக்கிட்டு பாக்கெட்ல தெரியுது. நான் பைசாவே பாக்கெட் வைக்க மாட்டேன், கட்சிப்பு தான் இருக்கும். என்னடா அதில் பார்த்தா டைரக்டர் வாங்குறாரு. ஐயா அப்படியே வச்சுக்காரு. இந்த வெயிட் என்னால் தாங்க முடியும். எனக்கு அவருக்கு பெரிய நட்பு உண்டு.
எவ்வளவோ பெரிய இயக்குனர் எம்ஏன்னு சொல்லுவாங்க. என்னுடைய 6 கடைகளை திறந்தவர் கவி பேரரசு மூட்டு நிர்வாகத்தை நம்மளுக்கு திறந்து வைக்க பெரிய ஜாப் ஒன்று. அவங்களாம் சும்மா நிற்கிறதுக்கு யோசிப்பாங்க. அவங்கள மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது இங்கே உண்மை இருந்தால் தான் அங்கே நடக்கும். இது உண்மையாக பொய்யான்னு ஸ்கேன் பண்ணுறாங்க. அவங்களாம் வந்து பிரியாணி கடை திறக்கிறாங்க கிடையாது. 9 நிர்வாகங்கள் அவங்கள 2 பேரும் வச்சு மட்டுமே நான் தொடங்கியிருக்கு. 50 ஹோட்டல்களில் அவங்க திறந்த கடை. அது இன்னைக்கு மந்திரியா இருக்க முடியுங்க சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியம் எவ்வளவு கடைகளை திறந்திருக்கிறாங்க. பதாத தலைவர்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் ஏகே மூர்த்தியிலிருந்து இதெல்லாம் ஒரு போட இருக்கட்டும். எத்தனாவது படம் இப்ப? 3வது படம் போயிட்டு இருக்கு சார். 3வது படம் தம்பி போயிட்டு இருக்கு. டாக்டர் வந்திருக்காரு துபாயில இருந்து. பெரிய டாக்டர் பொண்ணு பெரிய பாடகி. மேல ஒரு பாட்டு பாட வச்சிருவோம். கண்டிப்பா. ஆமா, அன்பின் அடையாளம் உபசரிப்பின் உச்சம் அப்படிதான் சொல்லணும்ல. அந்த மாதிரி ஒரு பண்பாளர் அன்பாளர். அவருக்கு இன்னைக்கு விருது கொடுக்க கூட முடியல. இன்னைக்கு 2 நிகழ்ச்சி, காலையிலேயே 2 நிகழ்ச்சி கேன்சல். காலையிலேயே 2 நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிட்டு இப்ப அவங்க அந்த பாப்பாவை கூப்பிட்டு வாங்க மேடம் இப்பதான் பாய்கிரே சார் போயிட்டு வந்தாரு ஒரு நிகழ்ச்சிக்கு. நம்ம அண்ணன் வாங்கணும். இப்போ நிகழ்ச்சி ஒன்றுக்கான ஆயிடுச்சு, டாக்டருக்கான நிகழ்ச்சி ஆயிடுச்சு. இப்போ அது போல சார் வந்து நீங்க ஓனரா பார்த்திருப்பீங்க, ப்ரொடியூசரா பார்த்திருப்பீங்க, நண்பரா பார்த்திருப்பீங்க. இப்பதான் நீங்க ஆங்கரா பாக்குறீங்க. அவரே எல்லாருக்கும் லீடு கொடுத்து அவரே துபாயில நண்பர் வந்திருக்காரு, நண்பரோட பொண்ணு வந்திருக்காங்கன்னு சொல்லி இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் விட்டோம்னா அவரே நான் அவார்டையும் பிரசன்ட் பண்ணி ஆங்கர் பண்ணி கொடுத்து வரீங்க. இல்ல, அது என்னன்னாங்க, வறுமை கொடுத்த பாடம். மனிதனுக்கு கஷ்டம் வேணும். கஷ்டம் இருந்தால்தான் நீ தேடல் ஆரம்பிப்ப, தேடனால்தான் வெற்றி பெறுவ. நான் சொல்லுவேன், துரோகம் நினைச்சாதீங்க. ஒருத்தவனுக்கு துரோகம் பண்ணலாம், ஒருத்தவங்க உண்மையா இருந்தவனோட அடையாளம் தெரியாம போயிருக்கும். இந்த உண்மையானவனுக்கு அந்த துரோகி ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டு போயிட்டு அதை எடுத்துக்கிட்டு அதை மறந்துட்டு அந்த உண்மையானவங்களை பயணிங்கன்னு நான் சொல்லுவேன். அதனால எந்த ஒரு இலக்கம் நமக்கு ஒரு பாடம். இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் ஏமாந்தா தான் 10 லட்ச ரூபா வரும்போது உஷாரா இருப்போம். இன்னைக்கு ஒரு 1 லட்சம் ஏமாந்தா 1 கோடி வரும்போது உஷாரா இருப்போம். இன்னைக்கு 1 கோடி இழந்தா 1000 கோடி இருக்கும்போது உஷாரா இருப்போம். எல்லாத்தையும் பாடம் கத்துக்குவோம். இப்ப என்ன பாடம்னா, ஒருத்தர் பாவம் அவங்க வாங்கியிருக்காரு, எப்படா மைக் தருவாங்க, நம்மளும் சார் நான் கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லுன்னு வெயிட் பண்றாரு. பட் மத்த எல்லா மூமெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு. பாவம் ஒருத்தர் ஏங்கிட்டு இருக்காரு. சார் படிப்பு சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். முதல்கள் எல்லாருக்கும் நன்றி. ஆராய்ச்சி அண்ணன் இருக்கிற நன்றி. சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு அண்ணன் நிறையா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காப்புல. லாஸ்ட் வீக்கில் அண்ணனுடைய ப்ரோக்ராம் வந்து பாரதி அண்ணனுடைய ஃபங்க்ஷன் வந்து கலந்துக்கிறாப்புல. அவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு ஃப்ரீங்கன்னா எப்படின்னா அதுக்கெல்லாம் மனசு வேணும். அந்த மனசு வந்து அண்ணன் நிறையவே இருக்கு. எங்கே போனாலும் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு அவருடைய ஃபுட்டு போயிடும். இல்ல, அது என்ன சொல்றோம்னா, சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு நீங்க எடுப்பீங்க, நான் எப்படி பார்ப்பேன் தெரியுமா? அங்க ஒரு 500 பேர் வயிற்றுக்கு சாப்பிட்டு இருக்கிறாங்க எனக்கு தோணும். நான் அவருக்கு பக்கத்துலாம் எடுத்துக்கவே மாட்டேன், சத்தியமா எடுத்துக்க மாட்டேன். அது சொன்னா உப்பு கோட்டை அன்னைக்கு இந்த உப்பு கோட்டைன்னு நம்ம தேனி மாவட்டத்துல ஒரு 300-400 பிள்ளைங்க பச்சிமா மேல்நிலை பள்ளி படிக்கிற பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கேட்டாங்க. சரி கொடுங்க என்ன, மதுரக்கிளையிலேருந்து 1.5 மணி நேரத்தில் நாங்கள் போயிடும். அப்புறம் யோசிச்சேன், பிள்ளைங்க சாப்பிட்டா போய் போதுமா, வீட்டில் நம்ம அப்பா அம்மா சாப்பிடணும். அப்புறம் யோசிச்சேன், அப்பா அம்மா சாப்பிட்டா ஊருக்காரன் என்ன சொல்லுவான், நம்மள ஊருக்கே தேடி போடுவோம் முடிவு. இதெல்லாம் வந்து இந்த ஒப்புக்கு செய்யக்கூடாது, அந்த ரத்தத்தில் வேணும். என்ன கூட கேட்டாரு கலாட்டா சேனல், இப்போதான் பிகே நோட்ஸ் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஒரு பாருங்க, கலாட்டா சேனல் உங்களை இயக்குவது யாருன்னாரு. எங்கள் அம்மாட்ட முடிச்ச தாய்ப்பாடு தான் இயக்குவேன், யாருக்கும் இயக்க முடியாது. அந்த ரத்தம் இயக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கொடுக்கறது. அதுல இன்னொருத்தர் விட்டேன், அது கிராமம். காலையில எல்லாம் வயலுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. ஆர்டர் 1 மணி 2 மணியோட பிரியாணி முடிச்சிடாதீங்க. 4 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு 5 மணிக்கு வருவாங்க. அந்த வேலைக்கு போனீங்கன்னா சாப்பிட ஊருக்காரங்க அண்ணன் மாரி வெயிட் பண்ணி சாப்பாடு போடுங்கன்னு சொன்னேன். இது எங்க இருந்து எடுத்தது? நீங்க கொடுத்தது. அனாதையா வந்த தமிழ்ச்செல்வனுக்கு பசி. அதான் கோபிநாத் எனக்கு சைனா போட்ட அவர் ஒரு கேள்வி கேட்டார், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வந்தேன் சென்னைக்கு? வயிற்றுல பசி எடுத்து வந்தேன். வந்து பசியோடு வந்தேன். நான் போய் சோத்தை யோசிச்சேன்னா மனுஷனா அது என் உயிருக்கு வரைக்கும் கொடுப்பேன். எங்கள் அண்ணன் ரொம்ப தன்மானவர். 200 ஆரம்பிச்சாரு, கூட்டம் கொஞ்சம் அதிகம். 250 போனாரு, 300 போனாரு. நான் பொறுமையாகவே இருந்தேன். அப்புறம் 350 ஆகினாரு. நான் சொன்னேன் முடிச்சிட்டிங்களான்னு. ஆனால் நான் 350 பெரிய தாராளமாக. இப்போ நான் அறிவிக்கிறேன் 400 ரூபா கொண்டு போகணும்.
கைத்தறி கொடுக்கல மனசாட்சியே இல்லாம எனக்கு தானா என்ன மன வருத்தம்னா ஏதோ ரொம்ப இறுதி உருவ மாதிரி சைலண்டா இருந்துச்சு அந்த கிளாஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் பாட்டு போடுறா இவன் என்ன பண்றாங்க அந்த பாட்டு போடுறேன் இப்போ எக்ஸைட் பண்ணிட்டான் என்ன இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கான் ஒரு பாட்டு கிட்டு போடுவோம் அதெல்லாம் ஒருத்தர் நிக்கிறானே அப்படின்ற ஒரு இதே இல்ல நீங்க ஓகே சோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச் சோ இவ்வளவு லவ்வோட இவ்வளவு பேர் பெரிய லெஜெண்ட்ஸ் மத்தியில நானும் நிக்கிறேன் எனக்கும் ஒரு ஆனந்தம் போது ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் சோ தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் டீம் சோ நிறைய அவார்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ அதுதான் ஆமா எனக்கு எங்க தம்பி என்ன இப்படி சொல்லிட்டேன் தேடி போறேன்னு 8 படத்தோட நினைச்சிருக்கிறேன் இப்ப கூட கம்பெனிங்கிற படத்தை ஓடிட்டு இருக்குது யூடியூப்ல என் சொந்த படம் இளையராஜா இசையில கடவுள் 2 மிக பிரமாண்டமா எடுத்திருக்கேன் ஓடிட்டு இளையராஜா சார் வந்து என்னால அப்பப்பட்டு இசை மட்டும் அமைக்கல இசையமைக்க தான் போனேன் நாங்கள் 2 பேரும் பேச பாட்டு நான் 3 பாட்டு எழுதியிருக்காரு என் படத்துல டைட்டில் சாங் அவர் பாடியிருக்காரு கரெக்டாக நான் ஒரு 10 கேரக்டர் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா நடிக்கிறேன் தூக்கி எல்லாத்தையும் நானும் சினிமாவில் தான் இல்ல சார் நீங்க 1000 கோடி யோசிச்சேன் கண்டிப்பா 1000 கோடி 6 கோடி 6 கோடி ஒரு நிமிஷம் அந்த படத்தை வந்து வேலு பிரபாகரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படத்தோட ஆபீஸ் அங்க இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் அந்த படத்துக்கான காரு எல்லாத்தையும் நீனே வச்சுக்கிறேன் படத்துக்கான கார் இல்ல வாடகைல வந்தாரு ஒரு டைரக்டர் வாடகைல வரக்கூடாதுன்னு ஒரு சொந்தக்காரர் வாங்கி கொடுத்தாரு சின்ன விண்ணப்பம் சார் நானும் வாடகை பைக்ல தான் சார் வந்திருக்கேன் இல்ல இப்போ ஒடிசா பிஜே பெட்டைட் ஒப்பந்தம் போட்டிருக்கேன் அதோடைய இப்போ நியூ கம்பெனியா நான் தான் மகேந்திர மாதிரி ஒரு கம்பெனி ஏஜெண்டா இப்போ நான் தான் எடுத்திருக்கேன் தமிழ்நாட்டுக்கு பார்க்கலாம் விவசாயிகளுக்கான இதுல மிஷினுங்க டிராக்டருங்க ஆளுக்கு இருக்காரு சூப்பர் சார் நீங்க அந்த கார்லயே மாடல்ஸ் போட்டீங்களே கண்டிப்பா அந்த மாதிரி அந்த துறையில இருக்கும் அது ரியல் எஸ்டேட்டு ரெசார்ட்டு எல்லதோ போயிட்டு இருக்குது அது முக்கியம் சேலமாளருடைய காலேஜ் கிருஷ்ணகிரியில் ஓப்பன் ஆகுது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அடுத்த ஆண்டு 30 காலேஜுக்கு பிளான் பண்ணி எங்கள் டீம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ஆண்டு முதல் காலேஜை விரைவில் பண்டிகைக்கு போட்டாங்க எல்லா வேலையும் முடிஞ்சது இல்லை சீல்டு கூட இருக்கு இல்லை பண்டிகைல காலேஜ் எடுத்து அப்படியே பொருளப்படுத்தி 5 கிலோ தங்கமும் வண்டியில் இருக்கா ஒரு 100 கோடி ஒரு மூட்டை இருக்கும் பாருங்க அது பக்கத்துல ஒரு கார் இருக்கு செக் பண்றாங்க எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க தூங்கிட்டு இருந்த பெட்ஷீட்ல கார் எழுதுன்னு தெரியும் முடிச்சிட்டாங்க அதிகாரிங்க கட்டத்தோட எந்திரிச்சேன் ஐயோ ஐயாவா படிக்காத மேதையே நாங்களாம் படிச்சோம் தெருவில் நிற்கிற மாதிரி ரோட்ல நிற்கிறோம் படிச்சேன் கால் ஷர்ட் அந்த பையன் மட்டும் வச்சிருக்கீங்க முக்கியம் என்ன ஒரே ஒரு திருத்தம்னா சாரோட நல்ல மனசு பெரிய மனசு தெரியாம போய் அழுத்தமா ஒரு வாட்சை கேட்டேன் கர்மம் கொஞ்சம் பெருசா ஏதாவது வச்சு சார் அடுத்த ஒரு படம் ஒரு 2 கோடி ஒண்ணு பண்ணலாம் அடுத்த வேலை ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லி ஒரு வெயிட்டா வச்சிருப்பேன் சார் பெரிய மனசு இல்ல சார் சின்ன மனுஷன் தான் எனக்கு பெரிய மனுஷன் என்னைக்கு நம்ம நினைச்சிட்டோமோ அன்னைக்கு வந்துடும் நமக்கு வியாதி எல்லாமே நாம எந்த காயத்தான் எவ்வளவு பெரிய நம்ம வீட்டுக்கு நம்ம நல்லா சாப்பிடணுங்கிறத நான் உணர்ந்து வாழ்ந்துட்டு தருவேன் இவன் தாழ்ந்துக்கிறதெல்லாம் நெத்தியில கூட நான் வச்சுக்க மாட்டேன் தம்பி நான் 2000 அவார்டு வாங்கினேன் டெசி விருந்து வாங்க பிஜி பண்ண சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இடம் எடுத்தாங்க நான் 5 அவார்டு வாங்கினேன் ஆனா வரைகளை கொடுத்தனுப்பி இருப்பான் ஆனால் பிரேம் போட்டு வைக்க மாட்டேன் வீட்டுல வச்சுட்டு போ எதுக்குன்னு இந்த மாசத்துல மட்டும் ஒரு 10 அவார்டுக்கு மேடம் 10 இந்த மொழியில் ஒரு 4 காமராஜாரகத்துல சேவியர் காலேஜ் தூத்துக்குடி கோயம்புத்தூர் காலேஜ் ஆமா என்ன இந்த மாதிரி நிறைய கொடுத்தாங்க மேற்கு தேர்தல் நிலையத்துல எனக்கு விடாங்க சத்தியமா போக முடியல பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வர சொன்னேன் பார்த்தா உள்ள தூண் இந்தியா தூண் மாதிரி கொடுத்துருக்காங்க தம்பிங்கெல்லாம் இந்த நம்ம வார ஆரம்பிச்சு உண்மையா இருந்துட்டோமா நான் சொல்லுவேன் நீ உண்மையா மட்டும் இருந்த மாதிரி எல்லாம் உனக்கு தேடி வேணும் அதை தான் இன்னும் வலியுறுத்தினேன் சரிங்களா நான் கஷ்டப்படுறத கூட கையேந்தவனும் கிடையாது
என் காலில் தள்ளுவட்டியில முட்டி உடஞ்சி ரத்தம் ஊத்துது. என் மாமனார் சொத்தை என் ஒய்ஃபு வைக்கணும்னு எடுத்துட்டு வர காசோட சத்தியமா என் தன்மான கட்டுல ரத்தத்தை தொலைச்சு நானே கட்டு போட்டுக்கிட்டு அந்த தள்ளுவட்டி தள்ளிட்டு போயிட்டே இருந்தேன். இன்னைக்கு அந்த இடம் இருக்குது. ஆனா அந்த காலத்துல இப்பயும் ஒரு 5000 ஏக்கர் வாங்கி வச்சிருக்கேன். இல்ல கஷ்டம் இருக்கு. கஷ்டமா சார்? இவங்களதான் கட்டணும்னு கட்டினேன். எனக்கு இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுச்சு. எனக்கு அது பிடிக்கல. அவங்க பணக்கார பொண்ணு. எத்தனை லவ் சார் டோட்டலி? எனக்கு உலகமே என் லவ் தான். எவ்வளவு சொத்து இருக்குனையோ பூமியே என் சொத்து. நான் ஸ்கொயர் ஃபீட்டுலாம் சண்டை போட்டுக்கிறாரு கிடையாது. இந்த உலகமே என் சொத்துடா. என் பாதம் பட்டா இந்த பூமியோட கனெக்ஷன் தான் இருக்குது. அங்க இந்தோனேஷியால வந்துருச்சுன்னா இங்க நடக்குது இல்ல, ஜப்பான்ல ஆடுதுன்னா இங்கேயும் பூமி அந்த சொத்து இல்லை. இந்த பூமியோட கனெக்ஷன்ல தான் நம்ம இருக்கிறோம். என்ன ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் உங்களுக்கு பூமியே சூப்பர். ஸோ வந்து இதே மாதிரி எவ்வளோ பெரிய நல்ல மனசோடு நீங்க வாழலாம் சார். அந்த கைத்தறி கொடுத்துருக்க ஒரு வாட்டி உங்க ஷீல்டு வரதுக்கு முன்னாடி just one more award to go. Thank you so much. And next would be very special as well. அதாவது கண்டிப்பா இந்த casting ஆகட்டும், இந்த டேரக்டர்ஸ் ஆகட்டும், இந்த மனிதர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் when it comes to casting நல்ல ஒரு கேரக்டர்ஸ் வந்து கிடைப்பாங்களா அப்படின்ற ஒரு தருணத்துல he is the right person. இவர் அப்ரோச் பண்ணா as a casting director, he is the right person with the trained person, ladies and gentlemen. Put your hands together for FIFA Entertainment, of course. இந்த காதலை பத்தி கேட்டீங்களா? வா தம்பி, மாட்டின வாணி ஒரே ஒரு பொண்ணு நட்பு வச்சிருந்தாங்க. சரி சார். நட்பு பாரி படத்துல 2 பேரும் ஆடிட்டு இருக்காங்க. யாரு கூட நான் ஆடி இருப்பேன்? யார் சார் இந்த பொண்ணு? சில்கா சார்? தமிழா? சார் வாட்ஸ்அப்ல பேசிக்கலாம் சார். தேங்க்யூ சார். இவ்வளோ நம்ம நல்ல ஒரு பெரிய பெரிய இடத்துல இருக்கோம். நம்ம ஒரு இவ்வளோ பிராண்டோட ஓனர், நம்ம ஒரு ப்ரொடியூசரா இருக்கலாம், ஒரு நடிகரா இருக்கலாம். மேடம் வந்து இப்படிதான் பேசணும், இந்த மாதிரி தான் பேசணும், ஒரு தலைவனம் இருக்கும், ஒரு கெத்து இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம ரொம்ப குழந்தை மாதிரி அழகா அந்த குழந்தை மனசு இருக்குல்ல, எத்தனை மாட்டியாலும் கைத்தட்டி கொடுத்துடலாம். அதை கொடுத்துருங்க. எந்த கேள்வி நம்ம கேட்டாலும் எது கேட்டாலும் ரொம்ப சைல்டிஷா ரொம்ப ஜாலியா, அதனாலதான் ரொம்ப ஹாப்பியா ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. என்னடா உழுவுது டேய், ஏன் பண்ணலாம்? ஏன்னா எனக்கு என்ன இருக்கு இருங்க. இந்த இடத்துல இன்னொரு ஒரு லான்ச் இருக்கு. Ladies and gentlemen, of course, a special moment. மிகப்பெரிய பரிமாணம். அடுத்தது நிறைய நம்மள நம்பி வர்றவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக the Salem RR, the college has been initially started. Ladies and gentlemen, put your hands together. Every class member, come on. ஒரு சின்ன விஷயம், பீஸ் எல்லாம் படிங்க, வேற நானே வாங்கி தரேன், கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருக்கேன். அதான் நான் தான் எழுதிக்கிறேன். பார்த்துக்கலாமா? ஏன்னா எவ்வளோ ஒரு தேமாத்தோம் 1000 நல்லவங்க இருக்காங்க. அந்த மனசு ரொம்ப தட்டி கொடுத்தோம்னா எங்கேயும் போயிடுவாங்க. சைத்துத்தன்மை மிக அதான் இந்த மனசுடைய ராமதாஸை என்ன பேசும்போது கூட சொன்னேன். என்ன தமிழ்நாடு இந்த எலெக்ஷனாக வருது, எனக்கு வேலை நிறைய இருக்குது. ஒரு பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ல உங்களுக்கு வந்து ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் இருக்கு. and smart classroom வந்து கிருஷ்ணகிரியில பண்ணாலும் he is actually doing all this experienced faculty and the campus interview excellent hostel facilities ஓட கண்டிப்பா சாப்பாடு பத்தி கேட்க தேவையில்ல. he is going to give the excellent food and AC campus 100% placement is guaranteed. Give him a huge applause once again. And this is Salem RR Institute, the Hotel Management and the Catering Technology. ஒரு மிகப்பெரிய இனிஷியேட்டிவ் சார். தேங்க்யூ. அண்ட் ஃபீஸே இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கு கண்டிப்பா மனசு வேணும். வேலைக்கு அனுப்பிட்டா பரவாயில்ல. ஓகே கொடுக்குறாங்களா? வாங்கிட்டோம். கண்டிப்பா என்னையவே கொடுக்க போறேன்.
இனிமேல் நீங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தா போதும். ஓகே. Good evening, everyone. என்னோட டீம் மெம்பர்ஸையும் நிறைய கரெக்ட் அதர் அவார்டிஸ் ஒரு 2 minutes இவ்வளோ போட்டுருக்கீங்க. எங்களுக்கு ஒரு 2 minutes. தேங்க்யூ. லெஜன்ஸோட இந்த ஸ்டேஜில் ட்ரெண்டில் இருக்கிறவங்களோடையும் ஷேர் பண்ண முடியுது. நம்மளோட ஃபேமிலி அண்ட் பாத்துக்கலாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. உங்க டைலாகே நாங்க இன்னைக்கு சொல்றோம். So it's all yours, just enjoy. எல்லாமே கிடைக்கிற அந்த மொமெண்ட் பெரிய ஈவெண்ட்ஸ் பெரிய அவார்ட்ஸ் அவார்டு இல்லை, அவார்டுன்றது எல்லாமே ரெகக்னிஷன். ஸோ இந்த ஸ்டேஜ் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்டேஜ். இந்த மொமெண்ட் வெரி ஸ்பெஷல் மொமெண்ட். ஏன்னா இங்கே இருக்க நிறைய பிளேசஸ் நமக்கு தெரியாது, ஆனால் உங்களோட ட்ராவல் தெரியும். ஸோ காஷ்மீர் ஃபெஸ்டிவல் நிறைய பேர் வந்திருக்காங்க, காஸ்டியூம் வந்திருக்காங்க. எங்கள் எல்லாருமே நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கேன். எல்லாருமே செல்ஃப் மேடாக நிறைய வந்தவங்க தான் இருக்காங்க. ஏப்ரல் டைம்ல இருந்து தெரிஞ்ச ஐஜிஓ ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் மிஸ்டர் ஜானி அவங்க ஸ்டேஜுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சினிமா ஆசைன்றது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து டீச்சர்ஸோட பையனாக வந்து சினிமா ஆசைனால அவங்க பிளெஸிங்கோட அவங்களோட மனசோட அந்த பிளெஸிங்கோட வந்துட்டு ப்ராக்டிஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இங்கே டப்பிங் அண்ட் ஆக்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி இப்போது அந்த ட்ராவலில் சஸ்டெயின் ஆகிறதுக்காக இந்த டிஸ்ட்ரிபியூஷனை செலக்ட் பண்ணி கடந்த ஒரு 10 வருடங்களில் சிறிய மீடியம் பட்ஜெட் படங்களை நாங்கள் திரைக்கு கொண்டு வரதுக்காக ஒரு பிராண்டை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஏன்னா அமைதியாக ஒர்க் பண்ணலாம், பட் ஒரு பிராண்டில் இருக்கும்போது தான் ஒரு நம்பகத்தன்மை ஒரு விஷயம் எல்லாமே இருக்குன்றதை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த டீம் தான் எனக்கு ஒரு பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. தனசேகர் அவர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணது. இந்த டேரக்டர் நெக்ஸ்ட் மூவி ஒரு மூவி லீடாக பண்ணிட்டு இருக்கேன். ஆக்டராக தான் ஸ்டார்ட் பண்ணேன், பட் அது நோக்கி போகும்போது தெரியுது என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது. ஸோ அதை கற்றுக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா யாருக்கும் ஹார்ம் பண்ணக்கூடாது, நம்ம ரூட்டில் போகணும். அதே நேரத்தில் நம்மளோட பயணத்தை நோக்கி போகும்போது முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட்ஸை சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு போகணுன்ட்டு. ஸோ இப்போ என்னோட போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியாக நான் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் நான் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு சில சப்போர்ட்டிங் ஹேண்ட்ஸ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்படி போயிட்டுருக்கேன். அதாவது ஒரு சின்ன படம் ரிலீஸ் பண்ண முடியலையா, அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ண முடியலையா, ஓகே நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு நாம நடித்த படம் போடாமல் இருக்கும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணியிருப்போம், ஏன் ஓடல, அதை அனலைஸ் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டு அதே விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து எப்படி போகணும் அப்படின்றத நாங்கள் ரெடி பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ உங்களுக்கு நம்ம இந்த அடுத்த ட்ராவலுக்கு. ஸோ இந்த ட்ராவல் இந்த ஜேர்னி இது வரைக்கும் என் கூட வந்து என்னை நம்பி ட்ராவல் பண்ண என்னோட டீம் மெம்பர்ஸ், என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. என்னோட ப்ரொடியூசர்ஸ் நம்பி வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த பயணத்தை மறுபடியும் சொசைட்டிக்கு ஒரு பயனுள்ள பயணமாக கொண்டு போனது. Thanks for the valuable time. Yes, of course, Dinesh, you are definitely the best in this industry. அதாவது நிறைய வாய்ப்புகள் நல்ல ப்ரொடியூசர்ஸ்லாம் கையில் வச்சிருந்தாலுமே தரமான படம் கொடுக்கணும். அதுலேயும் உங்களுதுலேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. And the middle level of budgetனாலுமே நாங்கள் we are ready to support, and it's a big thing. The entire team and the audience, every single people give them a big applause. Thank you so much.
ஏன்னா நிறைய என்டர்டெய்னர்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நேரத்துல நீங்க அதை செஞ்சு கொடுத்துருக்கீங்க, ஒரு ஆக்டர் as well, பட் ஸ்டில் நிறைய பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ்.